மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம், இது தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த பரபரப்பு அப்படிங்கிறது பரவ தொடங்கி இருக்கிறது. இந்தியா முழுக்க பற்றி பரவுகிறது. பாஜகவினுடைய முகாம் இந்த முறை கொஞ்சம் கலகலக்க தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக வட இந்தியா பாஜகவினுடைய ஸ்ட்ராங். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நிறைய ஹோல்டு வச்சுருக்கிறாங்க. அப்படி இப்படிலாம் பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது பாஜகவில் வழக்கமாக இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் தேர்தல் அரசியலில் நம்ம பார்த்துருப்போம், ஒரு கட்சிக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு கோச்சிக்கிட்டு வெளியே போகிறது அப்படிங்கிறது ஒரு வகை. கொடுத்த சீட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் சமீப காலத்தில் புதுசாக இருக்குது. நீங்கள் சீட்டே கொடுத்தாலும் எனக்கு வேணாங்க அப்படின்னு கையெடுத்து ஒருவர் கும்பிட தொடங்குகிறார்கள் என்றால் அவர்கள் வீக்காக தொடங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அர்த்தம். அப்படிங்கிறது தான் அரசியல் அரிச்சுவடி தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் பாஜக இது வரைக்கும் சுமார் 15 பேர் சீட்டு கொடுத்தா ஐயோ வேணாம் சாமி அப்படின்னு அரசியலை விட்டே போகிறேன், கட்சியை விட்டே போகிறேன் அப்படின்னு விலகி இருக்கிறார்கள். சீட்டு கொடுக்காதனால போனது அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க. இப்படியாக பாஜக குறிப்பாக வட இந்தியா, அது குஜராத், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் அப்படின்னு எல்லா மாநிலங்களிலும் இன்றைக்கு பாஜகவில் நிற்பதற்கு ஆட்கள் வேண்டாம் அப்படின்னு போகக்கூடிய இடம் வந்திருக்கிறது. அந்த 15 பேர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா, யார் இந்த 15 பேர், எதற்காக வாங்கின சீட்டை திரும்ப கொடுத்துட்டு நிற்க முடியாதுன்னு போனாங்க? களம் அப்படிங்கிறது பாஜகவுக்கு எதிரான அண்டர் கரண்ட் என்பது இன்னமும் இருக்கிறதா? அது உணரத் தொடங்கியதனால் இவர்கள் வெளியேறுகிறார்களா என்கிற பலவிதமான கேள்விகளை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. மோடி அவர்களுடைய குஜராத் மாநிலத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய டேலியை நம்ம பார்த்துடலாம். நம்ம குறிப்பிட்டிருந்தோம் 15 பேர் இது வரைக்கும் அப்படின்னு. அதனுடைய டேலி குஜராத்தில் 3 பேர், உத்தரப்பிரதேசத்தில் 3 பேர். அப்போ மோடிஜி, யோகிஜி 2 பேரோட அவர்களுடைய கோட்டையிலே இந்த ஓட்டை விழுந்திருக்கு. அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் 2 பேர், மேற்கு வங்கத்தில் 2 பேர், ஜார்க்கண்டில் 1, ஹரியானாவில் 1, ராஜஸ்தானில் 1, அதே போல் கர்நாடகாவில் 1, மத்திய பிரதேசத்தில் 1. ஸோ 5 ஸ்டேட்ஸில் தலா 1, 2 ஸ்டேட்டில் 2 ஸ்டேட்டில் 3 ஒட்டுமொத்தமாக இந்த எம்பி சீட்டு ஐயோ வேணாம் சாமி அப்படிங்கிற விஷயம் பரவ தொடங்கிறது. முதல்ல ஜியினுடைய குஜராத்திலிருந்து தொடங்கலாம். குஜராத்தில் பார்லிமெண்ட்டில் 2 முறை பேக் டு பேக் எம்பியாக இருந்த ரஞ்சன் பட் அப்படிங்கிறவங்களுக்கு சீட்டு கொடுக்கப்பட்டது. அந்த அம்மையார் அவர் நான் இதுக்கப்புறம் நிற்கலை அப்படிங்கிற மாதிரியான இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். குஜராத்தினுடைய வதோதரா கான்ஸ்டிடுவன்சியிலிருந்து பாஜக வேட்பாளர் என்னால் நிற்க முடியாது என்று பின்வாங்கி இருக்கிறார். அவருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வெளியில இருந்து மற்றதை தாண்டி கட்சிக்குள்ளேயே அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு, குறிப்பாக மாநில தலைமையோட பலவிதமான முட்டல் மோதல்கள் இருந்தது ஒரு காரணம் அப்படின்னுட்டு சொல்றாங்க. சொந்த கட்சியினருக்குள் எழுந்த எதிர்ப்பை தாங்க முடியாமல் அவருக்கு எதிராக போஸ்டர் அடித்து ஒட்டப்பட்டது. மோடிஜி, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்க நமக்குள்ள அரசியலாக எதுவும் இல்லை, நீங்கள் எங்களுடைய தலைவர், ஆனால் ஏன் இவங்களை எம்பியா போடுறீங்கன்னு சொந்த கட்சிக்காரங்களே அவருக்கு எதிராக போஸ்டர் அடித்து ஒட்டியதன் காரணமாக வதோதரா அங்க வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ரஞ்சன் பட் திரும்ப பெற்றிருக்கிறார் தன்னுடைய விருப்பத்தை அப்படிங்கிறத பார்க்கிறோம். ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டியது பிகாஜி தாக்கூர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவரும் பார்த்தீங்க அப்படின்னா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர். சபர்கந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களவை தொகுதிக்கு வேட்பாளராக பாஜகவால் அறிவிக்கப்பட்டவர். அவர் ஏன் பின்வாங்கினார் அப்படிங்கிறது கொஞ்சம் சுவாரஸ்யமானது. அவருடைய பெயர் நம்ம சொன்னோம் இல்லையா, பிகாஜி தாக்கூர் அப்படின்னு. இந்த தாக்கூர் அப்படிங்கிற பேர் அது சாதி குறித்த பெயர் தான். இந்த தாக்கூருங்கிறது இவருடைய ஒரிஜினல் நேம் அது கிடையாது. தாமர் அப்படிங்கிற பேர்ல இருந்து இவர் தாக்கூர்னு மாற்றி ஓபிசியில் இருக்கக்கூடிய தாக்கூர் சமூகத்தினுடைய ஓட்டை வாங்குவதற்காக ஒரு ஃபேக்காக தன்னை அப்படி அடையாளம் காட்டிக்கிட்டு இவர் ஓட்டு வாங்க வரார் அப்படின்னு மிகப்பெரிய பிரச்சனை அங்கே எழுகிறது.
அதற்கு பிறகு அது வாத பிரதிவாதம் விவாதங்கள் பெரிய அளவுக்கு சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வருது. இந்த தாக்கூர் அப்படிங்கிறவரை ஏற்கனவே 2 முறை எம்பியாக இருந்த ஒருவரை ரிப்ளேஸ் பண்ணிட்டு திப்சின் ரத்தோடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்தோடுக்கு பதிலாக தான் இவரை போட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரே உள்ளடி வேலை பார்த்துட்டாரா சீட்டு கொடுக்காதனால அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கிறது. நீங்கள் வந்து அப்போ ஒரு ஃபேக் ஓபிசியாக ஃபேக் கேஸ்ட்டை கொண்டு வந்து ஐடென்டிட்டியை காட்டி எங்களுடைய வாக்குகளை திருட பார்க்குறீங்களா, ஏமாத்த பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊர்லலாம் சிலர் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் வந்ததன் காரணமாக அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய நான் நிக்கல எலெக்ஷனில் அப்படின்னு பிஜேபியினுடைய அந்த எம்பி சீட்டை அவர் திரும்ப அளித்திருக்கிறார். கட்சி தலைமைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். செகண்ட் விக்கெட் குஜராத்தில் அவுட்டு. ஸோ மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடியது குஜராத்தினுடைய முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்த நிதின் பட்டேல் அவர்கள். அவர் என்ன பண்ணுறாரு, அவரே வந்து ஆக்சுவலாக கட்சிகிட்ட திறந்து கேட்டுக்கிட்டு இருந்தார். மேசானா அப்படிங்கிற ஒரு மக்களவை தொகுதி இருக்குது, மேசானாவில் எனக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கணும் அப்படின்ட்டு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனாலும் அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட்டு கொடுப்பாங்க இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் கொடுத்தா கூட எனக்கு வேண்டாங்கிற நிலைமைக்கு வந்துட்டார். குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் பாஜகவின் முன்னாள் துணை முதலமைச்சர் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான நிதின் பட்டேல் அவர்கள் தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கக்கூடியவர். அவர் அங்கே வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு கொண்டிருந்தவர் தானாலும் கூட இந்த முறை அவருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுப்பாங்களா இல்லையான்னு வர்றதுக்கு முன்னாடி அவரே கொடுத்தாலும் வேண்டாம் சாமிங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. இது ஒருவேளை எனக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு அசிங்கப்படுறதுக்கு பதிலான ஒரு டெக்னிக்கான்னு தெரியல. பட் இது வரைக்கும் 3 கேண்டிடேட்ஸ், 2 பேர் அறிவிக்கப்பட்ட வாபஸ் வாங்கியவர்கள், ஒருவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து இருக்கக்கூடிய மூத்த தலைவர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ குஜராத்தில் 3 பேர் இப்படியாக ஐயோ வேண்டாம் சாமின்னு போயிருக்கிறாங்க. அடுத்து நம்ம வரக்கூடியது நம்முடைய யோகி அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் நம்ம குறிப்பிட்டதை போல அங்கேயும் 3 கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல பாராபங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மக்களவை தொகுதி, அதனுடைய கரண்ட் எம்பியாக இருக்கக்கூடியவர் உபேந்திர சிங் ராவத். இவருடைய பெயர் அப்படிங்கிறது திரும்பவும் எம்பியாக அறிவிக்கப்பட்டது. பட் அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களில் அன்னைக்கு அடுத்த ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள அவருடைய வீடியோ ஒன்று லீக் ஆகுது. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு பெண் ஒருவரோடு அவர் நெருக்கமாக இருக்கக்கூடிய சில காட்சிகள் இன்டிமேட் சீன்ஸ் இருப்பதாக அது வெளியாகிறது. அது மிகப்பெரிய வைரலாகுது. இவர் பார்த்தீங்கன்னா பாருங்க, அதை எப்படி ட்விஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்திய கலாச்சாரத்துக்கு எதிராக ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கும் போதுங்கிற மாதிரிலாம் ரொம்ப பர்சனலாக அவர் மீது சார்ஜஸ் வைக்கப்பட்டது. அவர் உடனடியாக அதை கண்டுச்சார். அதன் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார். ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. பதிவு பண்ணிட்டு யாருடைய சொந்த வழக்கையும் உள்ள கொண்டு வரக்கூடாதுங்கிறது வேற. பட் அவர் என்ன சொல்லிட்டாரு, இது ஃபேக்கு, நான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறேன், நான் குற்றமற்றவன் என்று நிரூபித்து விட்டு தான் நான் அரசியலுக்கு பொது வாழ்க்கைக்கு வருவேன், அதனால் இப்போ எலெக்ஷனில் நான் நிற்கலை அப்படின்னு தன்னுடைய கேண்டிடேச்சரை வித்ட்ரா பண்ணுறாரு உபேந்திர சிங் ராவத் என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய அந்த சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடியவர். இப்போ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வேற ஆளை போடக்கூடிய இடத்துக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அடுத்தது நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சிட்டிங் எம்பி, அவர் மொத்தமாக நான் வரல அப்படிங்கிற மாதிரி ரிவர்ஸ் வாங்கிட்டாரு. இதற்கு பிறகு நான் இருந்து என்ன ஆக போகுது அப்படின்னுட்டு பாஜகவிலிருந்தும் அரசியலிலிருந்தும் விலகுவதற்கான முடிவுக்கு வந்திருக்கிறார். சத்யதேவ் பச்சோரி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மூத்தவர், ஆர்எஸ்எஸ்னுடைய பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர். இங்கே நம்ம இலகணேசன், பொன் ராதாகிருஷ்ணன் இவங்களுடைய பேட்ச்னு சொல்ல முடியாது, அவங்கள மாதிரி ஒரு பழுத்த ஆர்எஸ்எஸ் வாதியாக இருந்து வந்தவர். அவர் அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பிராமின் லீடராகவும் இருக்கிறார். 2 முறை அவர் வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் கோவிந்த நகர் அப்படிங்கிறதுல. கரண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்பூரினுடைய லக்னோவில் கான்பூரினுடைய எம்பியாக இருக்கிறார். இதில் ஃபன் என்ன அப்படின்னா பாஜகவினுடைய மூத்த தலைவர், மோடிக்கெல்லாம் குருவாக இருந்த வாஜ்பாய் அத்வானியோடு அரசியல் செய்த திரு முரளி மனோகர் ஜோஷி அவர்கள், அவர் இதுக்கு முன்னாடி கான்பூரில் வழக்கமாக நிற்கக்கூடியது அவருடைய சீட். அது அவருக்கு பதிலாக இவரை நிறுத்தியது பாஜக. இப்போது இவருக்கு பதிலாக இன்னொருவரை கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறது தான். ஸோ அதன் காரணமாக அவர் என்ன பண்ணிட்டாரு, அவரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுஸ் அவுட், வழியை விட்டு விலகிறேன், இதுக்கப்புறம் நீங்கள் யாரை வேணாலும் போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டாரு. இப்போ வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தரை கொண்டு வந்து பாஜகவில் இணைச்சு அவரை அங்கே கேண்டிடேட்டாக மோடி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. மோடி, அமித்ஷா, நட்டாவினுடைய பேரில் வெளியிடப்படலாம் சமயத்தில், பட் அவங்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சத்யதேவ் பச்சோரிக்கு அரசியலிலிருந்து ஓய்வு என்பது கொடுக்கப்படுகிறது.
ஒரு மூத்த தலைவர் போதும், இது வரைக்கும் செஞ்ச வரைக்கும் போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேக் அடிக்கிறார், கட்சியிலிருந்து தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்திட்டு நகர்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். 6வது நம்ம பார்க்கக்கூடியது ஜெனரல் வி.கே. சிங், ஓய்வு பெற்ற இந்திய அரசினுடைய நம்முடைய முப்படைகள் இருக்கு இல்லையா, ராணுவம், விமானப்படை, கப்பற்படை அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் ஏற்கனவே ஆர்மியில் ஜெனரலாக இருந்தவர் வி.கே. சிங் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு வந்து பிஜேபியில் இணைந்து உத்தரப்பிரதேசத்தில் இருந்து தான் அவர் காசியாபாத் கான்ஸ்டுவன்சியிலிருந்து கண்டெஸ்ட் பண்ணி வெற்றி பெற்றிருக்கிறார். இப்போது மத்திய இணையமைச்சராக, வெளியுறவுத்துறையினுடைய இணையமைச்சராகவும் அவர் இருக்கிறார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன்ல இருந்து கண்டிப்பாக அனௌன்ஸ் தட் ஹி வில் நாட் பி கண்டெஸ்டிங். நீங்கள் பேரை சொல்றதுக்கு முன்னாடி நான் பின்வாங்கிறேன், நான் இந்த எலெக்ஷனில் நிற்கலை அப்படின்னு அறிவித்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்தே நான் வெளியே போகிறேன் அப்படின்ற முடிவுக்கு அவர் வந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஸோ உத்தரப்பிரதேசத்தில் இவங்க 3 பேர் இப்போ பாஜகலேருந்து அவுட் ஆன விக்கெட்டுகளாக இருக்கிறார்கள். இதற்கு அடுத்த கட்டமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா டெல்லியில் 2 சிட்டிங் எம்பிகள் ஒட்டுமொத்தமாக வடிவேலு கிணறு காணான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவார் இல்லையா, அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லுவார்ல, சுடல வேலையை விட்டே போயிட்டான்னு சொல்லிருங்கடா அப்படிங்கிற மாதிரி, நாங்கள் அரசியலை விட்டே போய் வேற வேலை பார்த்துக்குறோங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு டெல்லியில் 2 சிட்டிங் எம்பிஸ் வந்திருக்கிறார்கள். டெல்லி அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் 7 சீட் இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எம்எல்ஏ எலெக்ஷனில் வளைச்சிக்கிட்டு தி ஸ்வீப்பில் ஓட்டு போட்டாலும் கூட 80க்கு 72 சீட்டு போன முறை கெஜ்ரிவால் ஜெயித்தார். ஆனால் அதற்கு அடுத்த 1.5 ஆண்டுகளுக்குள்ளாக நடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக மோடியினுடைய வேவு இருந்த ஒரு இடம். 7 இடங்களிலுமே போன முறை ஒரு பெரிய ஹோல்டை பாஜக எடுத்திருந்தது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த முறை கெஜ்ரிவாலுடைய கைது என்பதும் சேர்த்து இம்பாக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி சீட்டு கொடுக்க பிஜேபி ரெடியா இல்லைங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். அதன்படி மூத்த தலைவர், பாஜகவினுடைய மூத்த தலைவர், முன்னாள் சுகாதாரத்துறையினுடைய அமைச்சராக இருந்தவர், ஏன்னா கோவிட் டைம்லலாம் அவருடைய பெயரும் கூட பெருமளவுக்கு அடிபட்டது, டாக்டர் ஹர்ஷவர்தன் அவர்கள் ஒட்டுமொத்தமாக 30 வருடம் இந்த நாட்டுக்காக, என்னுடைய இயக்கத்திற்காக நான் ரொம்ப பல பணிகளை செஞ்சிருக்கிறேன், ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்தே நான் விடைபெறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு மிகப்பெரிய பதிவை இட்டிருக்கிறார். சாந்தினி சௌக்கியினுடைய தற்போதைய எம்பியாக இருக்கும் டாக்டர் ஹர்ஷவர்தன் அரசியலிலிருந்து தான் ஓய்வு பெறுவதாக பாஜகவுக்கும் பெரிய கும்பிடு போட்டுட்டு விலகி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். 30 ஆண்டுகளுக்கு மேலான என்னோட தேர்தல் அரசியலில் நான் வந்து 5 முறை அசம்பிளிக்கு தேர்ந்தெடுத்து ஜெயிச்சிருக்கேன், 5 முறை எம்எல்ஏவாகவும் 2 முறை எம்பியாகவும் வந்திருக்கேன், கம்ப்ளீட்டான மக்களுடைய பேராதரவோடு தான் வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய அரசியல் இது, அந்த வாழ்க்கையை நான் இதோட நிறைவு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு ஒரு சென்ட் ஆஃபை கொடுத்துட்டு, ஃபேர்வெல்லை கொடுத்துட்டு அவர் கிளம்பி இருக்கிறாருங்கிறத பார்க்குறோம். டெல்லியில் விலகி இருக்கக்கூடிய 2வது ஆள் நமக்கு தெரிந்தவர், இப்போ ஐபிஎல் சீசன் வேற போயிட்டு இருக்கு, கௌதம் காம்பீர், பாஜகவினுடைய எம்பி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டெல்லி, கிழக்கு டெல்லியினுடைய எம்பியாக இருக்கக்கூடியவர். நான் கிரிக்கெட் பார்க்க போகிறேன், எனக்கு கிரிக்கெட்டுக்காக நான் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடந்த 5 ஆண்டுகளாக அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார், எத்தனை முறை அவர் நாடாளுமன்றத்துக்கு போனார், எத்தனை கேள்விகள் எழுப்பினார், அதெல்லாம் நமக்கு தெரியல. அவர் செஞ்சாராங்கிறதும் அவருக்கும் அந்த மக்களுக்குமானது. பட் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார், போனார், அவர் என்ன பண்ணிட்டார், நான் தலைமைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார், நான் விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு வந்திருக்கிறது. இது வரைக்கும் 8 பேர் வந்தாச்சு, 3 குஜராத், 3 உத்தரப்பிரதேசம், 2 டெல்லி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேற்கு வங்கம், வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது தான். வெஸ்ட் பெங்காலில் நம்மள அதை விட 2 சீட்டு கூட 42 சீட் இருக்குது. அங்கே லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் மமதா பானர்ஜி ஒரே ஷாட்டில் 42 வேட்பாளர்களையும் அறிவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். பிஜேபி கடந்த முறை சுமார் 17 சீட்டுகள் வரைக்கும் வெற்றி பெற்றிருந்தார்கள். இந்த முறை அவங்க முடிஞ்ச வரைக்கும் களத்தை போலரைசேஷன் பண்ணிடணும். குறிப்பாக சந்தேஷ்கலி இன்சிடென்ட்டுக்கு பிறகு அவங்க அதில் பலவிதமான விஷயங்களை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கிறது. அதே நேரத்தில் பாஜகவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் சுவேந்து அதிகாரி அவர்கள் அங்கே டியூட்டியில் இருந்த ஒரு சீக்கிய போலீஸ் அதிகாரியை பார்த்து அவரை காலிஸ்தானி அப்படிங்கிற மாதிரியான சில விமர்சனங்கள், சில வார்த்தைகளை சொல்லி தகாத இதில் பேசினதாகவும், அது வேற ஒரு வகையில் போலரைசேஷனுக்கு கொண்டு போய் சீக்கிய அமைப்புகள் தொடர்ந்து அங்கே பாஜகவுக்கு எதிராக மேற்கு வங்கத்தில் ஒரு போலரைசேஷனை நோக்கி போயிட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம். அது அந்த போலரைசேஷன் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த முறை பீகாரும் மேற்கு வங்கமும் மகாராஷ்டிராவும் தான் மிகப்பெரிய ஸ்விங்கை கொடுக்க போது, அவங்க யாருக்கு அந்த கிரவுண்ட் முடிவு பண்ணதோ அந்த பக்கம் ஒரு அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போய் கொண்டிருக்கும் போது பாஜகவிலிருந்து 2 எம்பிக்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் எலெக்ஷன்லேருந்து விலகிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. முதலாக அசன்சோல் அப்படிங்கிற எம்பி, அந்த தொகுதியினுடைய பெயர் அசன்சோல், அவருடைய பெயர் பவன் சிங். அவர் பாஜகவினுடைய கேண்டிடேட்டாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் நான் இந்த தேர்தலில் இருந்து விலகி கொள்கிறேன், பாஜக என்னை அறிவித்திருக்கிறது அப்படின்னு
சொல்லிட்டு பின்வாங்கி இருக்கிறார். அவரை யாரை எதிர்த்து போட்டியிடணும், அதாவது அந்த தொகுதி அசன்சோலுங்கிறது தற்போதைக்கு திரு சத்ருகன் சின்ஹா அவர்கள், திரிணாமுல் கட்சியினுடைய சத்ருகன் சின்ஹா, அவர் தான் கேண்டிடேட்டாக திரும்ப ஃபைல் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தான் இப்போ எம்பியாகவும் இருக்கிறார். ஸோ அவரை எதிர்த்து போட்டியிட வேண்டியவர் இன்றைக்கு பின்வாங்கி இருக்கிறார். தேர்தலில் பிஜேபி கொடுத்த டிக்கெட்டில் நான் நிற்கலை அப்படின்றதாக அவர் டீசெண்டாக பின்வாங்கிட்டார் பவன் சிங் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் சொல்லுகிறார், அசன்சோலில் இருந்து டியூ டு சில காரணங்களால் நான் போட்டியிட முடியல. என்ன காரணம்னு அவர் சொல்லலை, பதிவிடலை. இதில் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் எழுதிட்டு சோஷியல் மீடியாவில் ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு இதில் போட்டுட்டு அவங்க பாட்டு கமுக்கமாக போயிடுறாங்க. அதை தாண்டி பைட்டு கொடுக்குறது கூட வர்றதில்லைங்கிறத பார்க்குறோம். ஸோ ஒரு விஷயம் இப்படி இருக்கிறது. ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது, ஏற்கனவே எம்பியாக இருக்கக்கூடிய பாஜகவினுடைய எம்பி ஜர்கிராம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய, அதான் தொகுதி பேர் ஜர்கிராம், எம்பியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா குனார் ஹெம்ப்ரம் அப்படிங்கிறவர். அவர் என்னுடைய சொந்த காரணங்கள், பர்சனல் ரீசன்ஸை காட்டி நான் வெளியேறேன். பிஜேபிங்கிறது ரொம்ப பெரிய பார்ட்டி, அது தேசிய இயக்கம், அதற்கு அடுத்தடுத்து தனிநபரை நம்பி கட்சி இல்லை, கட்சி அது வாட்டுக்கு 100 வருஷத்துக்கு வாழும் இப்படிலாம் சொல்லிட்டு என் சொந்த காரணத்துக்காக நான் போகிறேன் அப்படின்னுட்டு சிட்டிங் எம்பி திரும்ப அவருக்கு தான் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. பேர் வருவதற்கு முன்பாகவே அரசியலே வேணாம் சாமிங்கிற ரேஞ்சுக்கு என்னுடைய சொந்த காரணங்களுக்காக விலகுகிறேன் அப்படின்னு அவர் விலகி இருக்கிறார். இதோட 10 ஆச்சா. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒவ்வொன்றாக. முதல்ல மத்திய பிரதேசில் பாஜகவினுடைய ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர் அஜய் பிரதாப் சிங். இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டியிலேருந்து மொத்தமாக விலகிறேன், என்னை விட்டா நீங்கள் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பிஜேபி மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஊழல் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக நாட்டுக்கே எதிரானது. எப்போனா அவருக்கு 6 வருஷம் ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க. இந்த வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி, அதாவது இன்னும் ஒரு வாரம் 7 அங்கே ஒரு 9 நாளுக்குள்ளே அவருடைய ராஜ்யசபா மெம்பர்ஷிப் முடியுது. அவர் 2வது முறை ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கல. ஒன்று, அவருக்கு வரப்போகிற லோக்சபா எலெக்ஷனில் சீட்டு கொடுக்கல. அவர் உடனடியாக கட்சியை விட்டு நான் விலகுகிறேன், பாஜகவில் மிகப்பெரிய ஊழல் இருக்கிறது, மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க, எம்எல்ஏ எம்பிகள் எல்லாம் மொத்தமாக விலைக்கு வாங்கி குத்தகைக்கு எடுத்து பலவிதமான மாட்டு வியாபாரம் மாதிரி இவங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற லெவலுக்கு சந்தை மாதிரி ஆக்கிட்டாங்க, பாஜகவால் இன்றைக்கி அரசியலுக்கே பெருங்கேடு அப்படின்ட்டு சீட்டு கொடுக்கலன்னே அவருக்கு அந்த ஞானம் எல்லாம் வந்து போதும் ஐயா அப்படிங்கிற மாதிரி போயிட்டாப்ல. அவர் 2018க்கு போனார். இந்த ஏப்ரல் 2ஓட அவருடைய விஷயங்கள் முடிகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் எதிர்பார்த்தது அங்கே இருக்கக்கூடிய சித்தி அப்படிங்கிற கான்ஸ்டுவன்சியில் அவருக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்தாரு. பட் அவருக்கு கொடுக்கல. அதுக்கு வேலை ராஜேஷ் மிஸ்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவருக்கு பிஜேபி சீட்டு கொடுத்துட்டதுனால சரி, ஒரு ஆனதாச்சு, ஒரு 20 நாள் இருக்கிற பதவியை விட்டு ராஜினாமா பண்ணால் என்ன, கேட்டால் தேசத்துக்காக பண்ணோன்னு சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ அவர் அதே கதையை சொல்லிட்டு தான் விட்டு வெளியேறி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். மத்திய பிரதேசில் இந்த நிலைமை அப்படின்னா, ராஜஸ்தானில் ஒட்டுமொத்தமாக பிஜேபியிலிருந்தே ரிசைன் பண்ணிட்டு காங்கிரஸில் இணைந்திருக்கிறார் ஒரு சிட்டிங் பாஜகவினுடைய எம்பி ராகுல் கஸ்வான் அப்படிங்கிறது அவருடைய பெயர். சுரு அப்படிங்கிற லோக்சபா சீட்டில், எம்பி சீட்டில், அந்த கான்ஸ்டுவன்சியில் அவர் கடந்த முறை எம்பியாக இருந்திருக்கிறார். இந்த முறை அவருக்கு அந்த சீட்டை கொடுக்கல, வேற ஒருத்தர் கொடுத்து டிக்ளேர் பண்ண உடனே ஒட்டுமொத்தமாக தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு, பிஜேபி நல்ல கட்சி தான், காங்கிரஸும் நல்ல கட்சி தான், பட் காங்கிரஸ் தான் இந்த தேசத்தை இன்னும் வலுப்படுத்தும், எனவே நான் காங்கிரஸ்க்கு போகிறேன்னு போய் எந்த இதில் சீட்டு கொடுக்கலையோ அங்கே சீட்டை வாங்கிட்டு அங்கே போயிட்டாப்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பவாதியாக இருக்கிறார். பட் ஸ்டில் ஒரு சிட்டிங் பிஜேபி எம்பி ரிசைன் பண்ணிட்டு அங்கே போகிறார் அப்படிங்கிறது இட்ஸ் அ நியூஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி தான் ராஜஸ்தானில் ராகுல் கஸ்வான் சுருவினுடைய எம்பி ஆயிட்டார். இதோட பார்த்திங்க அப்படின்னா 12 வந்திருக்கிறது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய 3 மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தா, ஒன்று ஹரியானா, ஒன்று ஜார்க்கண்ட், இன்னொன்று நம்முடைய அண்டை மாநிலமான கர்நாடகா அப்படிங்கிறத பார்க்குறோம். கர்நாடகா ஒரு பெக்யூலர் கேஸ். இதில் கர்நாடகாவை தவிர மீதி எல்லாமே நமக்கு நார்த்து தான் அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்க்கணும். ஸோ கர்நாடகா நம்ம முடிச்சிடலாம். கர்நாடகாவில் சிக்கபல்லபுரா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கிறது. அந்த லோக்சபாவுக்கு அவருடைய எம்பியாக இருக்கக்கூடியவர் பச்சே கவுடா அப்படிங்கிறவர் 5 முறை அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஹோஸ்கோட்டே அப்படிங்கிற ஒரு இடத்துல அவருடைய கான்ஸ்டுவன்சியில் 5 முறை எம்எல்ஏவாக இருந்தவர் இந்த பச்சே கவுடா. அவருக்கு தான் இந்த முறை சிட்டிங் எம்பியாக இருக்கிறார். 2019 சீட்டு கொடுத்தாங்க, 5 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. பட் சமீபத்தில் நடந்த தேர்தலில் அவருடைய பையன் காங்கிரஸில் நின்று எம்எல்ஏவாக ஜெயிச்சிட்டார்.
ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதிலிருந்தே பிஜேபி அவரை ஓரம் கட்டுவதற்கான வேலைகளை பார்த்தது. இந்த முறை அவரே கட்சியிலிருந்தே நான் விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விலகிட்டார். பிஜேபி விட்டு அவர் விலகிட்டார் ஒட்டுமொத்தமாக அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ அடுத்தது ஹரியானாவில் முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பாஜகவினுடைய தற்போதைய எம்பியாக இருக்கக்கூடியவர், ஹரியானாவுடைய ஹிசார் அப்படிங்கிற தொகுதியினுடைய எம்பி பிரிஜேந்திர சிங் அவர்கள் கட்சியிலிருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். ஆனால் அவர் சொல்லியிருப்பதெல்லாம் நான் போகிறேன், இதுக்கப்புறம் இருந்த வரைக்கும் போதும், மக்கள் சேவை பண்ண போகிற அப்படிலாம் சொல்லாமல் பொலிட்டிக்கலாக பாஜக பண்ணுவது தவறு அப்படின்னு எம்பியினுடைய டேர்ம் முடியும் போது அவருக்கு தெரிய வந்திருக்கிறது. அவர் பேசியிருக்கிறார், இவர்கள் விவசாயிகளுக்கு எதிராக இருக்கிறார்கள், மக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள், அதே போல் நலத்திட்டங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள், அப்படி இப்படி அக்னிவீர் அப்படிங்கிற விஷயத்தை பெரிய பிரச்சனையாக அவர் பேசியிருக்கிறார். விவசாயிகள் குறித்த பிரச்சனைகள்லாம் சைட் பண்ணி இனிமேல் மக்களினுடைய அவர் அதே போல் விமன் ரெஸ்ட்லஸ் மல்யுத்த வீராங்கனைகள் அவர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் பெரும் பிரச்சனையாக பேசி இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்க வேண்டும் அப்படின்னா காங்கிரஸ் தான் ஒரே வழி, இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிறேன் அப்படின்னுட்டு தன்னுடைய எல்லாவற்றையும் ரிசைன் பண்ணிட்டு அவர் போய் அங்கே ஜாயின் பண்ணியிருக்கிறார் காங்கிரஸ் ஃப்ரண்ட்டுக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். கூடுதலாக நம்ம பார்க்கக்கூடியது ஜார்க்கண்ட், கடைசியாக பார்க்கக்கூடியது ஜார்க்கண்டில் பாஜகவினுடைய முன்னாள் எம்பி இப்போது எம்பியும் கூட ஜெயந்த் சிங் அவருக்கு சீட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரியல. எனவே அவர் என்ன பண்ணிட்டாரு, இப்போ நம்ம அண்ணாமலை சொன்னார் இல்லையா, கோயம்புத்தூர் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா, குள்ளுன்னு இருந்த ஊர், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெயில் அடிக்குது, 2 டிகிரி ஏறிச்சு, இதுக்கு இந்த திராவிட கட்சிகள் தான் காரணம்னு சொன்னார் இல்லையா. இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சஸ் குறித்து ரொம்ப ஆராய்ச்சிகள் பண்ணணும், அதுக்காக நான் என்னுடைய மீதம் இருக்கக்கூடிய நாட்களை அர்ப்பணிச்சுக்கிறேன், எனவே தேர்தல் அரசியலிலிருந்து என்னை விடுவிக்குமாறு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு பாஜகவினுடைய எம்பி ஆகிய ஜெயந்த் சின்ஹா ஜார்க்கண்ட்ல இருந்து அவருடைய எம்பியாக இருக்கிறார். ஜார்க்கண்டினுடைய தொகுதி அப்படின்னு பார்க்கும்போது ஹசாரிபாக் அப்படிங்கிற ஒரு தொகுதி. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஜெயந்த் சின்ஹா அவர்கள் தனக்கு சீட்டு கிடைக்கவில்லை என்பது அல்லது கொடுக்க மாட்டார்கள் என்பது தெரிந்ததன் காரணமாக முன்கூட்டியே தன்னுடைய பதவி விலகலை கட்சிக்கு தெரியப்படுத்தி நன்றி சொல்லி ஒட்டுமொத்தமாக கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும் பொழுது ஒரு 15 பேர் இருக்கிறார்கள். அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கும், எலெக்ஷன் வந்தால் 4 பேர் இங்கே போவாங்க, 4 பேர் அங்கே வருவாங்க, இதெல்லாம் நடக்கக்கூடியது தான். அப்படின்னாலும் கூட நடந்திருக்கக்கூடிய மாவட்டங்கள் அல்லது மாநிலங்கள் அப்படிங்கிறது பிஜேபி கிளைம் பண்ணக்கூடிய அந்த மேப்பில் அவங்களுக்கு சரிவாக கடந்த முறையே நிறைய வாக்கு வாங்கிய இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. சில அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். அந்த அரசியல்வாதிகள் எப்படின்னா கிரவுண்ட் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எது ஜெயிக்கிற குதிரையோ அங்கே போய் அப்படியே சரணடைஞ்சிறதுங்கிறது, அதில் அவங்க அதை கண்டுபிடிக்கிறதுல கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு. ரொம்ப நாளாக நம்ம ஊரில் ஒரு கட்சி இருக்குது, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மாறி கூட்டணி வைப்பாங்க, கூட்டணி வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எங்களுடைய ஆதரவு இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது, யார் ஜெயிப்பார்கள் என்பதையே நாங்கள் தான் முடிவு செய்வோம், ஜெயிக்கிற கூட்டணியில் நாங்கள் இருப்போம்னு சொல்ல மாட்டாங்க, நாங்கள் இருக்கிற கூட்டணி ஜெயிக்கும்னு ஒரு உருட்டுவாங்க. இப்போ ரொம்ப ரீசெண்டாலாம் அவங்க எல்லா கட்சியிலையும் அட் அ டைமில் 5 கட்சி கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய லெவலுக்கு வந்துட்டாங்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரி யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத ஓரளவுக்கு பல்ஸ் பிடிச்சிட்டு அந்த பக்கம் போய் அங்கேயே டேரா போட்டுறதுங்கிறது ஒரு அதை வந்து ஒரு சிம்பிளாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. பாஜக இராணுவ கட்டுக்கோப்புடைய கட்சி, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கட்சிக்கு எதிராக ஒரு நாளும் போக மாட்டாங்கன்னும் போது இத்தனை பேர் ரிசைன் பண்ணிட்டும் வெளியில் இல்லைன்னும் போயிருக்கிறாங்க அப்படின்னா கிரவுண்டுக்குள்ள மக்களிடம் ஒரு அண்டர் கரண்ட் இருப்பது என்பதை மக்களை விட இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். ரொம்ப ரீசன்ட் உதாரணம் ஜெகதீஷ் ஷெட்டர், பாஜகவில் முன்னாள் முதலமைச்சராக இருந்தார். அவருக்கு இந்த தேர்தலில் சீட்டு கொடுக்கல கர்நாடகாவில், உடனே அவர் காங்கிரஸுக்கு போனார், அங்கே சீட்டு கொடுத்தாங்க, நின்று தோற்று போனார். காங்கிரஸ் அவருக்கு மேலவை உறுப்பினர் கொடுத்து அவரை வந்து எம்எல்சியாக தேர்ந்தெடுத்தது. இந்த எலெக்ஷனுக்கு ஒருவேளை பிஜேபிக்கு ஒரு எட்ஜ் இருக்கும்னுட்டு காங்கிரஸில் சேர்த்து அவரை எம்எல்சி ஆக்கி 1 வருஷம் கூட முடிக்கல, அப்படியே ரிசைன் பண்ணிட்டு நேராக இங்கே வந்து பிஜேபியில் சேர்ந்து எம்பி சீட் வாங்கிட்டாப்புல. ஸோ இந்த மாதிரியான சில பெக்யூலர் அரசியல்வாதிகள்லாம் இருப்பாங்க. அது சந்தர்ப்பவாதமா இல்லை கொள்கை, அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். அப்போ களம் என்பது வடக்கே இன்னமும் அண்டர் கரண்ட் இருக்கிறது என்பதை பாஜகவினர் உணரத் தொடங்கியிருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது எந்த அளவுக்கு களத்தில் பரிணமிக்குது, எந்த அளவுக்கு இதை எதிர்க்கட்சிகள் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க இந்தியா கூட்டணி அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த நிலைகளையும் விரிவாக பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.